நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். நேரலையிலே பார்க்கிற, ஊடகங்களிலே பார்க்கிற, தொலைக்காட்சியில் பார்க்கிற யாவரையும் இந்த நாளிலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளின் செய்தி யாக்கோபின் நிருபத்தில் எழுதப்பட்ட ஒரு 5 பூரணமான காரியங்கள். ஆண்டவர் பூரணத்தின் தேவன். எதை செய்தாலும் அதை ஒழுங்காய் செய்கிறவர், நேர்த்தியாய் செய்கிறவர், பூரணமாய் செய்கிறவர். எனவே தான் அவர் சொன்னார், நானோ ஜீவன் உண்டாகவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்பட வந்தேன். அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையில் எதை செய்தாலும் அதை பூரணமாய் செய்கிறவர். நாம் அறகுறையாய் செய்வோம். நாம் செய்கிற பல காரியங்கள் அலங்கோலமானது, அரைகுறையானது. ஆனால் தேவன் அப்படி அல்ல. தேவன் எதை செய்தாலும் அவருடைய படைப்பிலே அவர் பூரணத்தை கண்டார். மனிதனை உருவாக்கும் போது பூரண மனிதனாய் உண்டாக்கினார். இப்படி அவர் படைத்த எல்லாமே, ரட்சிப்பு பூரணமானது, அவருடைய படைப்பு பூரணமானது, அவருடைய ஆசீர்வாதங்கள் பூரணமானது. அவருடைய இன்னொரு கருத்து என்னவென்றால், அது தற்காலிகமானது அல்ல, நிலையானது, அது நிரந்தரமானது, அது மேன்மையானது, நிலையானது, நித்தியமானது. இன்றைக்கு யாக்கோபின் புஸ்தகத்தில் ஒரு 5 காரியங்களை, தேவன் சொல்லும் 5 பூரணங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். முதலாவது யாக்கோபு 1:17. அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது. யாக்கோபு 1:17, நன்மையான ஈவு பூரணமான வரங்கள். அப்படியானால் தேவன் கொடுக்கிற நன்மைகள் பூரணமானது. மனிதன் அப்படி அல்ல. மனிதன் கொடுக்கிற நன்மைகளில் குறைவுகள் இருக்கும், அதில் தாழ்ச்சி இருக்கும், அதில் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஆனால் தேவன் ஒருவனை நன்மை செய்யும் போது நான் சொல்ல விரும்புகிற அந்த வார்த்தை பூரணமான வரங்கள். ஆண்டவர் யாரையுமே அரைகுறையாய் வைப்பதல்ல. முதல் குறிப்பு, தேவன் தருகிற நன்மைகள். நன்மை என்பது வேறு, ஈவு என்பது வேறு, வரங்கள் என்பது வேறு. நன்மைகள் என்பது வேறு, ஈவு என்பது வேறு, வரங்கள் என்பது வேறு. ஈவு என்பது கிரேஸ், கிஃப்ட்ஸ். வரங்கள் என்பது ஊழிய வரங்கள். நன்றாக கவனிக்க வேண்டும். ஈவு என்பது தேவன் என்மேல் வைத்த தயவு, என்மேல் வைத்த பரிவு, என்மேல் வைத்த பாசம், என்மேல் வைத்த அவருடைய இரக்கம். அதான் ஈவு என்ற வார்த்தைக்கு அர்த்தம். ஆங்கிலத்தில் கிரேஸ் சொல்லுவாங்க. அடுத்து வரங்கள். இன்றைக்கி நிறைய பேருடைய ஊழியங்களை பார்க்கிறேன், வாழ்க்கையிலையும் பார்க்கிறேன். சில குறிப்பிட்ட காலம் வரை அவர்கள் பயன்படுத்தப்படுகிறார்கள். அந்த குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அவருடைய ஊழியம் மங்கிவிடுகிறது, வரங்கள் மங்கிவிடுகிறது, வார்த்தை மங்கிவிடுகிறது, பாட்டு கூட மங்கிவிடுகிறது. நான் 70களிலே கண்ட ஊழியர்கள் இன்றைக்கு இல்லை. 70களிலே பார்த்த ஊழியர்கள் இன்றைக்கு இல்லாமல் போனார்கள். அதுக்கு பல காரணங்கள் உண்டு. காரணம் என்னவென்றால், தேவன் தந்த ஈவுகளை சரியாய் பயன்படுத்த தவறுவது, தேவன் தந்த நன்மைகளை சரியாய் பயன்படுத்த தவறுவது. திரும்ப சொல்லுகிறேன், நன்மையானது. ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு நன்மை செய்வார் என்றால் அந்த நன்மை அவருக்காக நமக்கு செய்கிறார். கவனிக்க வேண்டும். அவர் நாம மகிமைக்காக, அடுத்தவருடைய பிரயோஜனத்திற்காக தேவனுக்கு நன்மை செஞ்சிருக்கிறார். எனக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்துருக்கிறார், வசதி கொடுத்துருக்கிறார், ஒரு வாகனம் கொடுத்துருக்கிறார், ஒரு வீடு கொடுத்துருக்கிறார், கொஞ்சம் காசு கொடுத்துருக்கிறார். அந்த நன்மைகள் நான் பெற்று அனுபவிக்க அல்ல, அடுத்தவரும் அதில் பயன்பெற. நான் சொல்ல பணம் இல்லை, உங்களுக்கு கொடுத்துருக்கிற வார்த்தைகள், அன்பான வார்த்தை, பக்குவமான வார்த்தை, ஆழமான வார்த்தை, அவர்களை காயங்கட்டுகிற வார்த்தை. அந்த வார்த்தைகளை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். திரும்ப சொல்லுகிறேன், தேவன் உங்களுக்கு நன்மை செய்ததே நீங்கள் அவருக்கு பயன்பட வேண்டும் என்பதற்காக, சுயநலத்திற்காக அல்ல. ரட்சிப்பு சுயநலம் அல்ல, என் அபிஷேகம் சுயநலம் அல்ல, என் ஆசீர்வாதங்கள் சுயநலம் அல்ல, என் வரங்கள் சுயநலம் அல்ல. இன்றைக்கு இந்த ஊடகத்தில் பேசுகிறேன், வசனம் பேசுகிறேன். நான் பெருமை பாராட்ட அல்ல, என் புகழுக்காகவோ என்னுடைய மேன்மைக்காகவோ என் அறிவு வெளிப்படுத்த அல்ல. வேதம் சொல்லுகிறது, தேவன் தருகிற எல்லாமே பூரணமானது, நன்மைகள் பூரணமானது.
அவருடைய வரங்கள் பூரணமானது. இரண்டாவது, அவர் கொடுக்கிற அந்த ஈவுகள், கிருபைகள் பூரணமானது. திரும்ப திரும்ப ஒரு சின்ன கேள்வி, தேவன் தந்த நன்மைகளை தேவனுக்காய் பயன்படுத்துகிறோமா? தேவன் தந்த நன்மைகள் அவருக்கு பயன்படுகிறதா? ஊழியத்திற்கு பயன்படுகிறதா? உங்கள் திருச்சபைக்கு பயன்படுகிறதா? உங்களை சுற்றி இருக்கிற மக்களுக்கு அது பயன்படுகிறதா? சற்று கேள்வி கேட்கிறோம். அதாவது த கிஃப்ட்ஸ் ஆஃப் காட், தமிழில் கிஃப்ட்ஸ் ஆஃப், இங்கிலீஷில் கிஃப்ட் ஆஃப் காட் போட்டு தமிழில் ரொம்ப அழகாக இருக்குது. நன்மைகள். ரெண்டாவது ஈவுகள், அவர் கொடுத்த வரங்கள். இங்கே நிறைய பேர் அந்த வரங்களை தவறாக பயன்படுத்துகிறாங்க. எவ்வளோ காசு கொடுத்தா ஜெபம் பண்ணுவேன். இன்றைக்கி வரங்கள் விற்கப்படுகிறது. ஊழியங்களில் கூட வரங்கள் விற்கப்படுகிறது. இவ்வளோ காசு கொடுத்தா பிறந்தநாளுக்கு ஜெபம் பண்ணுவேன், இவ்வளோ காசு கொடுத்தா டெய்லி ஜெபம் பண்ணுவேன், இவ்வளோ காசு கொடுத்தா உன்னுடைய திருமண நாளுக்கு ஜெபம் பண்ணுவேன். விற்பதற்காக அல்ல, ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையாக இன்றைக்கு வரங்கள் விற்கப்படுகிறது. ஊழியக்காரில் கூட ரேட் பேசுகிற ஊழியர்கள் ஏராளம். இன்னைக்கு என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு ஊழியர்களே, அன்பு தேவ பிள்ளைகளே, தேவன் தந்தது எனக்காக மாத்திரமல்ல, என் மூலமாக. அதில் ஒரு வார்த்தை போட்டிருக்குது. அதில் வார்த்தை யாதொரு வேற்றுமை இல்லை. அந்த கருத்து என்னவென்றால், நாட் ஃபார் மை பெனிஃபிட்ஸ், பெனிஃபிட்ஸ் ஃபார் அதர்ஸ். இரண்டாவது குறிப்பு, நேரமில்லை. இரண்டாவது குறிப்பு 1:25. அவர் கொடுக்கிற இரண்டாவது பூரணமான காரியங்கள் 1:25. அதில் எழுதப்பட்டிருக்கிறது. சற்று கடினமான வார்த்தை, அது கொஞ்சம் புரிந்து கொள்ள முடியாது. அவர் சொல்லுகிறது பூரண பிரமாணம். அது சற்று கடினம். அது பூரண பிரமாணம். ஆங்கிலத்தில் போடுங்க. தேவன் கொடுப்பது பூரணமான ஒரு விடுதலை. ஆங்கிலத்தில் பாருங்கள், செகண்ட் ஒன், த பர்ஃபெக்ட் லா ஆஃப் லிபர்ட்டி. தேவன் ஒரு மனிதனை விடுவிப்பது அரைகுறையாய் அல்ல. நீங்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் பார்க்க விட்டேன், சிகரெட் பிடிக்கிறேன், சிகரெட்டை விட்டேன், இப்போ நான் அதாவது வேறு காரியம் பண்ணுறேன். தேவன் கொடுக்கிற அந்த விடுதலை பரிபூர்ணமான விடுதலை. பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, வறுமையிலிருந்து, வியாதியிலிருந்து, இல்லாமையிலிருந்து, ஏழ்மையிலிருந்து. தமிழை படிக்கிறேன். 25ஆம் வசனம். அதில் சொல்லப்பட்ட வார்த்தை, அதாவது சுயாதீன பிரமாணம். நல்லா கவனிக்கணும், கொஞ்சம் புரிந்து கொள்வது கடினம். பிரமாணம் நிறைய இருக்குது. அதை செய்யாதே, இப்படி பண்ணாத, இதை பண்ணால் உனக்கு இப்படி நடக்கும், இப்படி நடக்கும், இப்படி நடக்கும். தேவன் அந்த பிரமாணங்களிலிருந்து நம்மை பரிபூர்ணம் விடுதலை ஆக்கியிருக்கிறார். நிறைய பேர் சொல்கிறாங்க, இதை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆரோக்கியம் கிடைக்கும், யோகா தியானம் கிடைக்கும். ஆனால் தேவன் சொல்லுகிறார், நான் கொடுக்கிற அந்த விடுதலை, தமிழில் அந்த வார்த்தை இல்லை, அந்த வார்த்தை இல்லை. 25 கடைசி வார்த்தை பாக்கியவானாய் இருப்பான். 26 கடைசி வார்த்தை, இந்த உலகத்தினுடைய அந்த பிரமாணங்கள் வீணானது, தேவனுடைய பிரமாணம் நன்மையானது. உலகத்தின் பிரமாணம் இருக்குது இல்லையா, அதை பண்ணாத. நாள் பார்ப்பது, நட்சத்திரம் பார்ப்பது, ஜோசியம் பார்ப்பது, இதெல்லாம் உலகத்தின் பிரமாணங்கள். அதில் உண்மையோ தவறோ தெரியல. அதாவது நீ வாஸ்து சாஸ்திரம், இந்த பக்கம் வீடை கட்டு, அந்த பக்கம் பாத்ரூமை கட்டு, இந்த பக்கம் பெட்ரூமை கட்டு, அதெல்லாம் என்ன பிரமாணம்? அதெல்லாம் உலகத்தின் பிரமாணங்கள். ஆனால் தேவன் நம்ம கொடுத்துருக்கிறது ஒரு விடுதலையின் பிரமாணம். புரியுதா உங்களுக்கு? நிறைய பேருக்கு அந்த பிரமாணங்கள் தான். ஏன் முகூர்த்த நாள் பார்க்குறான், ஏன் ஜாதகம் பார்க்குறான், ஏன் பொருத்தம் பார்க்குறான், அது அவங்களுடைய பிரமாணம். இன்றைக்கி ஆவிக்குரிய சபையிலும் அந்த பிரமாணங்கள் பின்பற்றப்படுகிறது. ஆடி மாதம் இதெல்லாம் என்னது? அவங்க பிரமாணம். ஆடி மாதம் வீட்டுக்கு போகிறது, நல்லா கவனிக்கணும். ஆனால் தேவன் தந்தது 25ஆம் வசனத்தில் முதல் வார்த்தை சுயாதீன பிரமாணம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரானால், ஆண்டவர் உங்களை விடுவித்திருக்கிறார். இன்னொரு பிரமாணத்திற்கு உங்களை அடிமையாக்காதிருங்கள். புரிய நினைக்கிறேன். இன்னொரு பிரமாணத்துக்கு உங்களை, இந்த நாள் பார்ப்பது, நட்சத்திரம் பார்ப்பது, மாதங்கள் பார்ப்பது, குறி கேட்பது, இந்த வார்த்தை புரியுதா? தேவன் உங்களுக்கு எனக்கு கொடுத்திருக்கிறது தமிழில் என்ன பிரமாணம்? பூரண சுயாதீனமானது. அப்படி அர்த்தம் தெரியுமா?
என்னை யாரும் கட்டுப்படுத்த முடியாது, நான் யாருக்கும் கட்டுப்பட மாட்டேன். இதை தவிர நிறைய பேருக்கு அது புரிய மாட்டேங்குது. அம்மா சொன்னாங்க, மாமா சொன்னார், மச்சான் சொன்னான், அக்கா சொன்னாங்க, தம்பி சொன்னாங்க. இந்த புஸ்தகத்துக்கு என்ன பேர்? இந்த புஸ்தகத்துக்கு இன்னொரு பேர் சுயாதீன பிரமாணம். சுயாதீன. எனக்கு குடும்பங்களில் கூட பாருங்கள், 16ஆம் நாள் அது எங்கே இருக்குன்னு புரியல எனக்கு. இதெல்லாம் பிரமாணங்கள் நடத்துங்க. அப்போது என்னை கவனிங்க, விடுதலை பெற்ற நாம் எங்கே போயிடுறோம்? இப்போ திருப்பி அடிமை பிரமாணத்துக்கு போயிடுறோம். விடுதலை பெற்ற நாம் கிறிஸ்தவ குடும்பங்களில் கூட கணவன் மரிக்கும்போது அது என்ன சொல்லுவாங்கன்னா, இது நம்முடைய பாரம்பரியம்னு சொல்லுவாங்க. திரும்ப சொல்லுகிறேன், நம்மை உலகத்தின் பாரம்பரியத்திலிருந்து கர்த்தர் விடுவித்திருக்கிறார். பாரம்பரியம் நம்ம சொந்தக்காரர்கள் அல்ல. ஒரு கருத்து வேறுபாடெல்லாம் இருக்குது. இன்னைக்கு பொங்கல் கொண்டாடலாமா, தீபாவளி கொண்டாடலாமா? அது என்ன பிரமாணம்? அது என்ன பிரமாணம்? சுயாதீன பிரமாணம் அது இல்லை. அது உலகத்தின் பிரமாணம். அந்த உலகத்தின் பிரமாணத்துக்கு ஏற்றபடி தான் நாம் வாழறோம். நான் சொல்கிறேங்க, இது சடங்கு, இது சாஷ்டாங்கம், நிறைய இருக்குது இல்லையா? அதையே நம்ம ஃபாலோ பண்ணுறோம் இன்னைக்கு. அதுக்கு என்ன சொல்கிறாங்க? அது எப்படிங்க மாற்ற முடியும்? இல்லை. அந்த வசனத்தை திரும்ப படிக்கிறேன், கவனிங்க. 26, இதை செய்தால் நீ பாக்கியவானாக இருப்பாய். 25 கடைசி பின்பகுதி, இதை செய்து, கவனிங்க, இதை கவனிங்க, நான் படிக்கிறேன், அப்படி சொல்லுங்க. பார்த்து நிலைத்து மறக்காமல் செய்தால் பாக்கியவான். திரும்ப சொல்லுகிறேன், பார்த்து நிலைத்து கேட்டு மறக்கவும் கூடாது, அதை மறுக்கவும் கூடாது. அதுக்கு நாம் கொடுக்குற விளக்கம் என்ன? உறவுகள் திரும்ப திரும்ப கவனிங்க, என்னைக்கு ஆண்டு ஏற்றுக்கொண்டீங்களோ ஆண்டவர் நீங்கள் தான், உறவுகள் அல்ல. அந்த உறவுக்குள் யாரும் வரவே கூடாது. ஏன்னா திருமணங்களில் கைப்பிடிச்சு கொடுக்குமா நான் சொல்கிறேன். இந்த பாருங்கள், நீங்கள் கைப்பிடிச்சு கொடுத்துட்டீங்க, நீங்கள் தூரமாக இல்லைங்க, விசாரிங்க, பாருங்க, ஆனால் மத்தியில் வரக்கூடாது. உங்கள் உறவுகள் உங்கள் மத்தியில் வரக்கூடாது. உங்கள் உறவுகள் ஓரத்தில் இருக்கணும். முடியுமா? கவனிங்க, அவங்க மத்தியில் இருந்து ஆண்டு ஓரத்துக்கு போயிடுவார். உங்கள் உறவுகள் ஓரத்தில் இருக்கட்டும், வேண்டாம் என்று சொல்லவில்லை, இருக்கட்டும். எனக்கு உறவுகள் இருக்குது, சகோதரன் சகோதரி, புரியுதுங்களாங்க, தங்கச்சி புருஷன், அவங்களுக்கு சம்மந்தப்பட்ட மாமனார் மாமியார் இருக்குது. உதாசீனப்படுத்த வேண்டாம், ஆனால் மத்தியில் நிறுத்த வேண்டாம். ஏனென்றால் தேவன் எனக்கு தந்தது ஒரு பூரண பிரமாணம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கும் கிறிஸ்தவ குடும்பங்களுக்கும் அன்பாய் சொல்லுகிறேன், ஆண்டவரை அறிந்து மனம் திரும்பி ஆவிக்கேற்ற சபைக்கு போகிற நீங்கள் தயவு செய்து அந்த உலகத்தின் பிரமாணத்திற்கு நீங்கள் அடிமைப்பட வேண்டாம் என்று அன்பாய் கேட்கிறேன். நீங்கள் அதாவது அந்த அடிமை பிரமாணத்துக்கு அடிமை அல்ல, நீங்கள் சுயாதீன பிரமாணத்துக்கு அடிமை. அவர் கொடுத்த பிரமாணம் எப்படிப்பட்டதா? அதாவது அவர் கொடுத்த அந்த வசனம் போட்டுறது பரிபூர்ணமானது. அது இருக்குது இல்லையா? 25 அது பூரண பிரமாணம். சூப்பர். என்ன பிரமாணம்? ஆமென். இன்னைக்கு அதுதான் ஃபாலோ பண்ணுறோம். ஆயுத பூஜை கும்பிட்ற கிறிஸ்தவனாக இருக்கிறாங்க. விரதம் இருங்க, ஆனால் வெள்ளிக்கிழமை இருக்கணும்னு அர்த்தமே இல்லையே. விரதம் இருங்க, அதை வெள்ளிக்கிழமை, அது என்ன வேணால், நம்ம வெள்ளிக்கிழமை உபவாசம் இருக்கிறோம், அங்கே இருந்தது அப்படியே ஃபாலோ பண்ணுறோம். இப்போது புரியவே இல்லைல்ல? வெள்ளிக்கிழமை விரதம், ஆடி மாத விரதம், ஆடி மாதத்துக்கு வீட்டுக்கு அனுப்புறது, அது பல இயற்கையில் சொல்லலாம். விஞ்ஞானத்தில் அது அப்படி இருந்தால் நடக்காதுன்னு. கவனிங்க, திரும்ப நான் சொல்லுறேன், தேவன் கொடுத்திருக்கிறது விடுதலையின் பிரமாணம். இந்த சுயாதீனம் என்ற வார்த்தையை விட விடுதலையின் பிரமாணம். சொல்லுங்கள், கரங்களை உயர்த்தி. இது பாரம்பரியத்திலிருந்து, பழக்க வழக்கத்திலிருந்து, மூட நம்பிக்கையிலிருந்து, காலகாலமாய் சொல்லப்படுகிற அந்த சம்பிரதாயத்திலிருந்து என்னை விடுவித்திருக்கிறது. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இன்னும் கிறிஸ்தவங்க சம்பிரதாயத்தில் வாழறோம். அதே சம்பிரதாயம்தான். அது யார் சொல்லி கொடுத்தாங்கன்னு தெரியல, யாரோ சொல்லி கொடுத்தாங்க. அந்த 16வது நாள், புரியுது அவங்களுக்கு? என்னென்னவோ எல்லாமே கவனிங்கள். அப்போது
தேவனுடைய அந்த பிரமாணம் நமக்குள்ள கிரியை செய்யாது. திரும்ப சொல்லுகிறேன், இந்த பிரமாணம் எனக்குள்ள, அதாவது எழுத்தா இருக்கும், அது ஆவியா இருக்காது. எழுத்தா இருக்கும், தமிழ் புரியுதா? எழுத்தா இருக்கும், ஆனால் அந்த எழுத்து ஜீவன் அடைந்து எனக்குள் கிரியை செய்ய வேண்டுமானால் அந்த பிரமாணத்திலிருந்து நான் வெளியே வரணும். ஆமென். புரியுதா உங்களுக்கு? ரைட். மூன்றாவது ஒன்று, தேவன் தருகிற பூர்ணமான ஒன்று, யாக்கோபின் புஸ்தகம் 1 அதிகாரம் 4 இதை முதல்ல சொல்லியிருக்கணும். யாக்கோபு 1:4. எஸ் எஸ் 2 முறை இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்குது. சொல்லுங்க, குறைவற்ற வாழ்க்கை, நிறைவான வாழ்க்கை, பொறுமையான வாழ்க்கை. எல்லாமே நிறைவு நிறைவு வார்த்தை போட்டுக்கணும் பாருங்க. குறைவிலே நிறைவு, பூரணத்தில் நிறைவு, பொறுமையில் நிறைவு. இந்த வார்த்தை இருக்குதுங்க. குறைவில், பேத்த பாருங்க எல்லாரும், குறைவில் பூரணம், நிறைவில் பூரணம், பொறுமையில் பூரணம். நான் படிக்க கேட்குறீங்களா? குறைவில் பூரணம். வார்த்தையை மாற்றி படிக்கிறேன். பூரணமான நிறைவு, 2வது வரி, பூரணமான நிறைவு. பொறுமையில் பூர்ணமாக இருக்கிறவங்களாம் ஆமேன்னு சொல்லணும். பொறுமையில் பூர்ணமாக இருக்கிறவங்களாம். அப்பப்போ வருது, அப்பப்போ போகுது பாஸ்டர், அர்த்தமே இல்லை. அந்த சுயாதீன பிரமாணத்துக்கு என்ன இல்லை? அப்போ அந்த சுயாதீன பிரமாணம் எனக்குள் இருக்குமானால் 3 காரியங்களை சொல்லுகிறேன். நம்ம கவனிங்க. ஆங்கிலம் அழகாக போட்டிருக்குது, ஆங்கிலத்தில் அழகாக போட்டுது. கவனிங்க, அந்த அந்த பூரணம் என்னில் கிரியை செய்யும். தமிழ் கூட அழகாக போட்டுது, தமிழில் கூட அழகாக இருக்குது. கிரியை. எல்லாரும் கரங்களை உயர்த்தி கண்களை மூடி, தேவனே அந்த பூரணம் என்னிலே கிரியை செய்யட்டும். எதுக்கு? பணக்கார வரத்துக்கா? கோடி கோடியாக சம்பாதிக்கிறதுக்கா? இல்லை. கவனிங்க, ஒன்றிலும் குறைவற்றவனாயிராமல், அந்த கருத்து என்னவென்றால், என் சுபாவங்களிலே, என் ஆராதனைகளிலே, என் ஜப நேரங்களிலே, சபை கூடி வருதலே நான் குறைவுள்ளவனாக இருக்கக்கூடாது. ஜெபிப்பதிலே குறைவுள்ளவனாக இருக்கக்கூடாது. கொடுப்பதிலும் குறைவுள்ளவனாக இருக்கக்கூடாது. புரியும் நினைக்கிறேன் இல்லை? கொடுப்பதிலும் குறைவுள்ள இல்லை. திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், கவனிங்க. எப்படி ஆக்கியிருக்கார் நம்மளை? ஒன்றிலும். நீ கேட்கலாம், நாட்டை வந்தால் பணப்பிரச்சனை இல்லையா, வியாதியே இல்லையா, போராட்டமே இல்லையா, வறுமையே இல்லையா, ஏழ்மையே இல்லையா? எல்லாம் இருக்குது. அந்த குறைவுகளில் நிறைவுள்ளவர் கூடவே இருப்பார். அவர் சொன்னார் இல்லையா, குறைவுள்ளவனாய் போனேன், நிறைவுள்ளவனாய் வந்தேன். உங்கள் மாறாவின் தண்ணீரை மதுரமாக்குகிறவர் தான் ஆண்டவர். குறைகள் உண்டு, எல்லாருடைய வாழ்க்கையிலே குறைகள் உண்டு. காணப்படுகிற குறைவு, காணக்கூடாத குறைவுகள். ஆனால் அந்த குறைவை நிறைவாக்குகிறவர் என்னோடு கூடவே இருக்கிறார். உலகம் குறைவை பார்க்குது, கர்த்தர் நிறைவே பார்க்கிறார். உலகத்துக்கு அதான் வேலையே. அவர்கிட்ட என்ன குறை, இவர்கிட்ட என்ன குறை, அவங்க என்ன ட்ரெஸ் பண்ணுறாங்க, அவங்க என்ன பண்ணுறாங்க, அதெல்லாம் நம்முடைய வேலை. அதில் அந்த 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் போட்டுருது. அதாவது 2ஆம் அதிகாரம் 1 வசனத்திலேயே, அதாவது 2ஆம் வசனத்தில், 1 வசனத்தில், அதாவது அவன் போட்டிருக்கிற மோதிரம், அவன் போட்டிருக்கிற வஸ்திரம், அவன் தரித்திருக்கிற ட்ரெஸ்ஸு, இதையே பார்க்கக்கூடாது. புரியவில்லை நினைக்கிறேன். அவங்க போட்டிருக்கிற இது எங்கே வாங்கினீங்க, நல்லா இருக்குது, ஃபேஷனாக இருக்குது, இது அது நம்மளோட வேலை. அப்புறம் மோந்திரம், அப்புறம் ட்ரெஸ்ஸு, அப்புறம் 4ஆம் வசனம், 3ஆம் வசனம், வஸ்திரம், இதெல்லாம் கவனிங்க, நமக்கு தேவையில்லை. திரும்ப சொல்லுகிறேன், அதை இன்னொரு முறை பேசுகிறேன். என்னுடைய 3வது குறிப்பு என்னவென்றால் 4ஆம் வசனம், ஒன்றிலும் குறைவுள்ளவர். இப்படி கொஞ்சம் நிறுத்தி படிக்கணும். பூரணத்தில் நிறைவு, குறைவில் நிறைவு, பொறுமையில் நிறைவு. இருக்குதா? வார்த்தை சற்றி பிரித்து படிக்கிறேன். குறைவில் ஆமாம் பூரணம், அப்புறம் நிறைவில் பூரணம், பொறுமையில் பூரணம். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவீங்களா? தேவனே எனக்கு அதை தாங்க. என்கிட்ட ஒரு பிரமாணம் கொடுத்துருக்குறீங்க, சத்திய பிரமாணம் அல்ல, இதுக்கு என்ன பேர்? பொறுமையின் பிரமாணம். இதை படித்து பொறுமையே இல்லையே. 40 வருஷம் ஆச்சு, 50 வருஷம் ஆச்சு, கல்லறைக்கு போகிறதுக்கு நான் எவ்வளோ நாள் இருக்குதுன்னு தெரியல.
காலையோ மாலையோ நள்ளிரவோ, புரியல. கல்லறைக்கு எப்போ போவோம்னு தெரியாது. ஆனால் இன்னும் கல்லறை கிட்ட வந்துட்டோம், காசிமேடு பக்கம் கிட்ட வந்துட்டோம். இன்னும் காசிமேடு பக்கம் வந்து கூட அந்த தெளிவு இல்லை, வயசாயிடுச்சு. அப்போ தான் தெரியாமல் இருந்தோம் இளமை ஊஞ்சல் ஆடுகிறது. இப்போல்லாம் ஆடி அடங்கிடுச்சே. இப்போ கூட என்ன இல்லை. ஆனால் தேவன் தந்து பொறுமை அல்ல, பொறுமை நிறைவே கொடுத்துருக்கிறார். நம்புறவங்களாம் ஆமீன்னு சொல்லணும். அவர் தருகிற எதுவுமே அரைகுறையானது அல்ல. என்னோட முயற்சி அரைகுறையாக இருக்கும், ஆனால் அவர் தருவது நிறைவாக இருக்கும். புரிஞ்சவங்க ஆமீன்னு சொல்லணும். என்னுடைய ஆலய வருகை கூட நிறைவாக இருக்கணும். புரியுது? ஆத்மாவை கத்தரி சோதரி சொல்லும் வரக்கூடாது. புரியல, இப்படியே போயிட்டுனே அது அல்ல. ஏன் தெரியுமா? அவர் நிறைவின் தேவன், அவர் தருவதால் நிறைவானது. முதலாவது, அதாவது நான் சொன்ன ஆரம்பத்தில் அவர் நிறைவான தேவன். 1:17 அப்போ அவர் யாரு? அவர் யாரு? நன்மையான இவங்க வந்து வருதுன்னா அப்போ அவர் யாரு தான் இருக்கணும்? இப்படி சொன்னால் போடுவோம். அந்த நன்மை அவர் தான். அவர் தான் நன்மை, நன்மை அவர் தான், பரத்திலிருந்து உண்டாகி. அப்போ அவர் யாரு? பூரணமானவர். அவர் தருவது பூரணமானது. குறைகள் உண்டு, பலவீனங்கள் உண்டு. நம்ம ஏற்ற மாதிரி கணவன் இல்லை, ஏற்ற மாதிரி மனைவி இல்லை, ஏற்ற மாதிரி பிள்ளைகள் இல்லை. ஆனாலும் அதிலும் நமக்கு நிறைவே கொடுத்துருக்கிறார். இல்லைன்றா வாழ முடியாது, இல்லைன்றா என்றைக்கு நம்ம வாழ்க்கை முடிச்சிருப்போம். ஆனால் அதுலேயும் ஒரு பொறுமை கொடுத்துருக்கிறார் நமக்கு. மகளே, இன்னும் கொஞ்சம் காலம்தான், இன்னும் கொஞ்சம் காலம்தான், கொஞ்சம் ஓடு, இன்னும் கொஞ்சம் காலம்தான், வாழ்க்கை முடிவுக்கு வந்துட்டேன், இன்னும் கொஞ்சம் காலம்தான், உனக்காக ஜீவிக்கிறத வச்சுருக்கிறேன். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? கவனிங்க, அவர் இந்த பொறுமையை தரலன்னா நமக்கு இந்த பொறுமையோடு இருக்காது. பொறுமையை தந்தே பொறுமை இல்லைன்னா, பொறுமையை தந்தே பொறுமை இல்லைன்னா இயற்கையான சுபாவத்தில் பொறுமை வருமா? என்னங்க, மூக்கு மேலே போய் கோவம் வருது, அப்பப்போ 3 அடி நீண்டுடுது, 3 மீட்டர் நீளுது அப்பப்போ. சரி, எனக்கு தெரியுது நீளும் போதெல்லாம். 5வது குறிப்பு, 5வது கடைசி சொல்ல 2:22 படிச்சிங்களா? 2:22 தேவன் நமக்கு தந்த விசுவாசமே பூரணமான விசுவாசம்தான். ஆமாம். என்னங்க, நம்முடைய ஆங்கிலத்தில் போடுங்களேன், பர்ஃபெக்ட் ஃபெய்த். கவனிங்க, திரும்ப சொல்ல வந்தது என்னை கவனிங்கள். அந்த விசுவாசம் இல்லை என்றால் இன்றைக்கு நான் இங்கே இல்லை. நான் இயேசுவை எதிர்த்த ஒரு நபர், பட்டிமன்றம் பேசின ஒரு நபர், வாதங்கள் பண்ணின ஒரு நபர், புரியுங்களா? வேதத்தை நம்பாத ஒரு நபர். அப்படியானால் இந்த அளவுக்கு என்னை மாற்றினது என்ன தெரியுமா? 2:22 அவர் அளித்த விசுவாசம். நல்லா கவனிங்க, அவர் தந்த விசுவாசம். என்ன விசுவாசம்? கவனிங்கள், குறையாக இருந்தால் போகலாமா வேணாவா, போகலாமா வேணாவா, 12 மணிக்கு போகலாமா, 10 மணிக்கு போகலாமா? 10 மணிக்கு வந்தால் பூரண விசுவாசம், 12 மணிக்கு வந்தால் அரைகுறை விசுவாசம், முதல் பாட்டு வந்தால் பூரண விசுவாசம். அப்படி தானே அது? உங்களுக்கே தெரியுதில்ல? முதல் பாட்டுக்கு வந்தால் தமிழில் முதல் பாட்டுக்கு வந்தால் அதுக்கு என்ன தேவை தெரியுமா? என்ன தேவை? விசுவாசத்தோடு உள்ள விசுவாசத்தோடு உள்ள கிரியை. 2வது முயற்சி. பண்ணி பாருங்களேன், பண்ணி பாருங்கள். நீங்களாம் பண்ணுறீங்க, கர்த்தர் ஆஸ்வதிப்பார். நிறைய பேர் பண்ணுறீங்க, நன்றி. அதுக்கு முயற்சி பண்ணுறதே கிடையாது. காலையில் எழுந்து முதல் பாட்டுக்கு வரணும், ஜெபத்துக்கு ஒரு 10 மணிக்கு வரணும். புரிய நினைக்கிறேன். அப்போ அதாவது தேவன் பூரணத்தை கொடுக்கிறார். அந்த பூரணத்திற்கு உங்கள் பகுதி கொஞ்சம் இருக்கணும், முயற்சியும் இருக்கணும், பயிற்சியும் இருக்கணும். முயற்சியும் பயிற்சியும் உடைய ஞானேந்திரனுடைய பூரண புருஷன். அதில் வசனம் படித்து பார்த்தீங்களா? 22 கிரியை இருக்கணும். என்ன பாருங்கள், அந்த வசனத்தை படிங்க. வசனம் போடுறீங்களா? நம்பர் 1 என்ன பாருங்கள், விசுவாசம் அவர் பகுதி, கிரியை என் பகுதி. விசுவாசம் அவரை சார்ந்தது, அது எனக்குள்ள இல்லை. அதுக்கு அர்த்தமே தெரியாது.
எனக்கு 17 வயசு வரைக்கும் விசுவாசம்னா என்ன அப்படி நான் விசுவாசம்னா நினச்சிட்டேன், காசுக்கு உண்மையாக இருக்கணும், வாங்கின காசுக்கு உண்மையாக இருக்கணும், ஏமாற்றக்கூடாது அப்படி தான் நினச்சேன். ஆனால் அது அல்ல விசுவாசம். காணக்கூடாத தேவனை நம்புவது, நித்தியத்தை நம்புவது, வாழ்க்கை, அதாவது எனக்கு ஒரு எதிர்காலம் உண்டு நம்புவது, எனக்காக இயேசு ரத்தம் சிந்தினார், என் பாவங்களை சுமந்தார், அந்த நம்பிக்கை தான் விசுவாசம். அடிக்கடி சொல்லுவேன், FAITH, forget all I trust in. FAITH, எல்லாவற்றையும் மறந்து அவரையே சார்ந்து கொள்வது. என்ன சொல்லுங்க? எல்லாவற்றையும் மறந்து. அவன் அப்படி சொன்னா, இவன் இப்படி சொன்னா, அவள் அப்படி சொன்னா, இவன் இப்படி சொன்னா, யார் என்ன வேணா சொல்லிட்டோம், அவரையே சார்ந்து கொள்ளுங்கள். மனிதர்களை அல்ல, ஊழியர்களை அல்ல. ஃபர்கெட் ஆல் ஐ ட்ரஸ்ட் ஹிம், அவரையே சார்ந்து கொள்ளுவேன். இன்பமானாலும் துன்பமானால். கவனிங்க, அந்த சார்ந்து கொள்ளும் எண்ணத்தை தந்ததே விசுவாசம்தான். நான் பண்ணிடுவேன், நம்ம எல்லாரும் அப்படி தான் சொன்னோம் ஒரு காலத்தில். நான் பண்ணிடுவேன், நான் சாய்ச்சிடுவேன், நான் செஞ்சிடுவேன் சொன்னீங்கல்ல. நான் பண்ணிடுவேன், நான் செஞ்சிடுவேன், என்ன செய்கிறேன் பாரு. இப்போ சொல்கிறோம், ஒன்றும் இல்லையா, நான் ஒன்றும் இல்லை ஆண்டவரே, என்னால் ஒன்றும் ஆகாது, என்னால் ஒன்றும் கூடாது ஐயா எல்லாம். அன்னைக்கு என்ன சொன்னோம்? நான் பண்ணுறேன் பாரு, நான் யாருன்னு காட்டுறேன் பாரு, என்னை பற்றி தெரியலையா, நான் யாருன்னு உனக்கு நேரத்தில் காட்டுறேன் நான். ஆனால் என்றைக்கு அந்த அந்த விடுதலையின் பிரமாணம் எனக்கு வாழ்க்கையில் வந்ததோ, சுயாதீன பிரமாணம் எனக்கு வாழ்க்கை வந்ததோ, அன்னைக்கு எனக்கு புரிஞ்சு போச்சு, நான் ஒன்றும் இல்லை. கவனிங்க, எல்லாம் அவர் தான். அவர் அந்த பூரணம் என் வாழ்க்கையில் இன்னும் பூரணப்பட வேண்டுமானால் அவர் சொல்கிறாரு, நீ எனக்கு தேவை, உன்னுடைய முயற்சி எனக்கு தேவை, உன்னுடைய அர்ப்பணம் எனக்கு தேவை, உன் ஆசை எனக்கு தேவை, உன்னுடைய ஆதங்கம் எனக்கு தேவை. நான் பண்ணிடுறேன். என்ன விசுவாசம்? ஃபர்கெட் ஆல் ஐ ட்ரஸ்ட். நான் எல்லாம் பண்ணுவேன், ஆனால் உன்னை விட்டுட்டு என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு சின்ன கேள்வி, நீங்களாக இருந்தால் கர்த்தராக இருப்பார். எனக்கு திரும்ப சொல்ல விரும்புகிறேன். நேற்று பெனியினுடைய செய்தியை கேட்டேன், முந்தா நாள் கூட. என்றைக்கு உங்கள் பலவீனங்களை ஒத்துக்கொண்டு எஸ் லார்ட் சொல்கிறீங்களோ அது வரைக்கும் உங்கள் பலவீனம் கொண்டு போகாது. நான் சொல்கிற வார்த்தையை கவனிக்கணும். என்றைக்கு உங்கள் குறைகளை ஒத்துக்கொண்டு ஆம் என்று சொல்லுகிறீர்களோ அது சாகிற வரைக்கும் பலவீனம் உங்களோட தான் இருக்கும். என்ன வாய்த்து சொல்லுவீங்களா? என்றைக்கு என் பலவீனங்களை ஆம் எஸ் என்று ஒத்துக்கொள்ளுகிறேனோ அன்றைக்கு காணாமற் போகும். மாற்று கருத்து, பட்டிமன்றம், வாதங்கள், விளக்கங்கள் கொடுத்து கொண்டே இருந்தால் சாகிற வரை உங்கள் பலவீனம் கூட தான் இருக்கும். புரிஞ்சிச்சா? நல்லா புரிஞ்சிச்சா? விளக்கங்கள், வாதங்கள், உங்கள் சொந்த அர்த்தங்கள் கொடுத்து கொண்டிருந்தால் அப்படியே இருக்கும். ஆனால் ஆம் என்று சொன்னால் இருக்கணுமே தெரியாமல் போயிடுவான். ரொம்ப அழகாக ஆக்ட் பண்ணுறாரு. அப்படியே எடுத்து அப்படி இன்ஸ்டியூட் வச்சு போகிறான் ஆண்டவர். அதை அப்படியே எடுத்து நீ சொன்ன வார்த்தையை ஆம் சொல்லிட்டா உன் பலவீனங்களையும் உன் குறைகளையும் அப்படியே எடுத்து வச்சு பாரான். ஆமீன். சொல்லாத வரையும் திருப்பி என்னதான் அதே தவறு, அதே பாவம், அதே குறை, அதே எல்லாமே. நீ இப்போ என்ன பண்ணுறீங்களோ காலம் ஃபுல்லாக பண்ணிட்டு இருப்பீங்க. திரும்ப சொல்லுகிறேன், உங்கள் வாதங்கள், உங்கள் விளக்கங்கள், உங்களுடைய பகுதியில் இருக்கிற நியாயங்கள் அல்ல. ரொம்ப அழகாக சொல்கிறார் அவர் பெனியன். அது ரொம்ப தொட்டுச்சு எனக்கு. என் பலவீனம் என் மனைவிக்கு தெரியாது, என் பலவீனம் என்னோட செக்ரட்டரிக்கு தெரியாது, என் பலவீனம் அசோசியேட் பாஸ்க்கு தெரியாது. பட் ஐ நோ மை வீக்னஸ். என்னைக்கு அதை எஸ்ன்னு சொல்லி அவர்கிட்ட கொடுக்குறனோ அது வரைக்கும் அது என் கூட தான் இருக்கும். கொடுத்துட்டிங்கன்னா அவரெல்லாம் பார்த்துப்பார். ஆனால் அங்கே தான் நம்மளுடைய ஈகோ நம்மளை தடுக்குது. ஒத்துப்பீங்களா? அது எப்படி பாஸ்ட முடியும்? நீ சொன்னால் கேட்டுருவேண்ணா. கடைசியாக 3:2 கடைசியாக சொல்ல விரும்புகிறேன். இந்த பூமியில் பிறந்த எல்லா மனிதர்களையுமே ஆண்டவர் யாராய் மாற்ற விரும்புகிறார்? பூரண மனிதனாய் மாற்ற விரும்புகிறார். எல்லாம் சொல்லுங்கள், பூரண புருஷன். ஆண்களுக்கும் பொருந்தும், பெண்களுக்கும் பொருந்தும். அவனுக்குள் அவள், அவளுக்குள் அவன்.
English. கவனிங்க, தேவன் ஒவ்வொருவரையுமே எப்படி மாற்ற வர தெரியுமா? எப்படி மாற்ற விரும்புகிறாரு? பூரண மனுஷனா, என்னையும் உங்களையும். கவனிங்க, இந்த உலகத்தில் சாத்தியம் இல்லை, ஆனால் ஆண்டவரால் சாத்தியம். என் பிதா பூரண சர்க்குணராக இருக்கிறது போல நீங்களும். அப்போ முடியாதவன்னு சொல்லுவாரா? பாஸ்டர் எவ்வளோ பாடு தெரியுமா, நானும் எவ்வளோ பொறுத்து போவேன், நானும் பொம்பளை தானே, நானும் ஆம்பளை தானே, நானும் பாஸ்டர் தானே. அது ஒரு வார்த்தை சொல்கிறார் அவர். அந்த 3:2 படிக்கிறேன் கேளுங்க. 3:2 கவனிங்க. 2 வார்த்தை சொல்கிறாரு, 2 வார்த்தை கவனிங்க. பக்கத்தில் சொல்லுங்கள், தமிழில் சொல்லுங்கள், பக்கத்தில் சொல்லுங்கள். இதுக்கு கடிவாளம் போடுங்க, கொஞ்சம் அடக்கிங்கன்னு சொல்லுங்கள். நம்ம பக்கத்தில் யாருமே இல்லை, ரொம்ப இடைவெளி இருக்குது. சொல்லுங்கள், கொஞ்சம் அடங்கிருங்கன்னு சொல்லுங்கள். வருது, கொஞ்சம் அடக்கிக்க. இது வரைக்கும் வந்துடுச்சு, கேட்குறது வந்துடுச்சு. அது பெரிய கொடுமை. இங்கே வந்து கேட்குறாங்களே, மனசாட்சி இல்லை அவங்க. இங்கே வந்து கேட்குறது என்ன பார்க்குறீங்க? இங்கே வந்து கேட்குறது, மேடையில் வந்து என்ன இல்லை? சுயாதீன பிரமாணம் வேலை செய்யலை, கிருபை வேலை செய்யலை, வரங்கள், ரட்சிப்பு, விசுவாசம் எதுவுமே வேலை செய்யலை. அது இருந்தால் சொல்லுங்க, உண்மைதான், உங்களை பற்றி சொன்னது உண்மைதான், உங்களை அவமானப்படுத்தினது உண்மைதான், உங்களை நிந்திச்சது உண்மைதான். ஆனால் என்ன பண்ணிப்பீங்க? நான் என்ன தெய்வமானு கேட்குறீங்க நீங்கள்? 3:2 கடைசி வார்த்தை. முழுவதையும் சொல்லுங்க, முழுவதையும். உணர்ச்சிகள், எண்ணங்கள், என்ன பண்ணீங்க? உணர்ச்சி, எண்ணம், வயசு, அனுபவம், உங்கள் திறமை, உங்கள் பணம், உங்கள் வீடு, உங்கள் சொத்து, சுகம், எல்லாவற்றையும். என்ன போய் என்ன கேள்வி? இது முக்கியம். இப்போ ஆங்கிலத்தில் நித்தியம் சொல்லணும், திரும்ப நல்லா கவனிக்கணும். அங்கேருந்து ஒன்று கொடுத்தார, அதுக்கு ஒரு நோக்கம் வேணாவா? பரத்திலிருந்து ஒன்றை தந்தார், எதை? பூரணமான ஒன்றை. அப்போ அவர் சொல்லுவார், நான் உனக்கு கொடுத்தனே, வேஸ்ட்டாக போச்சே. ஒரு பொருளை வாங்குகிறோம், கவனிங்க, ஒரு பொருளை வாங்குகிறோம், அது பயன்படாவிட்டால் கூட தூக்கி எறிய மனசு இல்லையே நமக்கு? தூக்கி எறிஞ்சிடுறீங்களா? அவர் சொன்னார் நேற்று, ரீஃபில் பேனா அது எழுதலை, அப்போ கூட தட்டி எழுதுகிறோம், தண்ணி ஊற்றுறோம், இல்லை வாயில் ஊதுறோம். ஒரு ரீஃபில் பேனா மேலே தூக்கி போட மனசு வரல, அவன் நம்மளை தூக்கி போட மாட்டார் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை. எனக்கெல்லாம் ஞாபகம் இருக்குது, புரியுதா உங்களுக்கு? ஒரு பென்சிலுக்கு ராத்திரெலாம் எழுதியிருக்கிறேன், ரப்பருக்கு ராத்திரெலாம் எழுதியிருக்கிறேன், ஒரு பேனாவுக்கு எழுதியிருக்கிறேன். அது போயிடும், அதுக்குள்ளே ரீஃபில் இருக்குது பார்த்தீங்களா, வெறும் ரீஃபில் வச்சு தான் எழுதியிருக்கிறேன், கையெல்லாம் வலிக்கும். அது போயிடுச்சுன்னா அதை இன்னொரு பக்கம் போட்டு எழுதுவேன், அதில் ஊதி அதில் காற்று ஊற்றி தண்ணி ஊற்றி. அப்போ எவ்வளோன்னு தெரில, 50 பைசா இருக்கும் எனக்கு ரீஃபில். ஒரு 50 பைசா ரீஃபில் தூக்கி போட எனக்கு மனசு இல்லை. அப்போது அவரால் படைக்கப்பட்டவங்களும் என்னை தூக்கி போட மாட்டார். ஆனாலும் ஒன்றுக்கும் பயன்படலைன்னா ஊதி பார்த்தாரு, தலைக்கீழே மாற்றி பார்த்தாரு, நிப்பல் மாற்றினார், அதை அந்த எல்லாம் மாற்றி பார்த்தாரு. மாற்றி பார்த்தோம், மாற்றி பார்த்துட்டாரா? ஊதி பார்த்தாரு, நிப்பை மாற்றி பார்த்தாரு, அந்த ஷார்ப்னஸ் இல்லையா, அதை கூட கொஞ்சம் இந்த பக்கம் போட்டு பார்த்தாரு. அதான் வாழ்க்கையின் போராட்டங்கள். ஊதுறாரா? யாரை வச்சு ஊதுறாரு? புருஷனை வச்சு ஊதுறாரு, பிள்ளைங்களை வச்சு ஊதுறாரு, என்னை வச்சு உங்களை ஊதுறாரு, உங்களை வச்சு என்ன ஊதுறாரு. ஏன் தெரியுமா? எப்படி மறப்பேன்? எப்ராஹிமே உன்னை எப்படின்னா, அவர் நோக்கு என்ன தெரியுமா? நான் எப்படி உண்டாக்கணும் அப்படி இருக்கணும். ஆனால் இன்னைக்கு நேரம் என்ன தெரியுமா? அறிவு, பெருமை, ஆணவம். அந்த வசனம் படிக்கலாமா? அந்த வசனம் 3:2 எல்லாரும், நான் சொன்ன பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னால், எல்லாரும் பிரசங்கம் பண்ணுற ஊழியக்காரர் சேர்த்து தான்.
நினைக்கக்கூடாது அவர் பூரணம் இவர் பூரணம் நினச்சிங்கன்னா உங்களை மாதிரி பைத்தியம் யாருமே இல்லை. எவ்வளோ பெரிய பசங்க யாராக இருந்தாலும் 20,000 பேருக்கு பாஸ்டாக இருப்பார், அவர்கிட்ட ஒரு தவறு இருக்கும், கட்டாயம் இருக்கும். நான் 50 ஆண்டுகளாக பல ஊழிகளை சந்தித்திருக்கிறேன். உங்களுக்கு எத்தனை பேரை பார்த்துட்டேன். ஒரு ஸ்தோத்திரம் சொன்னால் திருப்பி ஸ்தோத்திரம் சொல்கிறது இல்லை, அது தவறு அல்லவா? சக ஊழியனை மதிக்க தெரியாதது ஒரு தவறு, புரியுதா உங்களுக்கு? அடுத்தவங்களை கனம் பண்ண தவறுவது, அதாவது ஆனால் என்ன நம்ம எப்படி வச்சிருக்கிறாராம் 4வது வரி எப்படி இருக்கணும் விரும்புகிறார், எப்படி விரும்புகிறார் கவனிங்க. அது முடியும், ஒன்றும் இல்லை. நான் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே நான் இல்லை ஆண்டவரே, தவறிட்டேன், டென்ஷன் ஆகிட்டேன், லூஸ் ஆகிட்டேன். இங்கிலீஷ் லூஸ், தமிழ் லூஸ், 2 லூஸ். புரியல? இங்கிலீஷ் லூஸ் வேறு, தமிழ் லூஸ் வேறு. இங்கிலீஷ் லூஸ் என்னது? LOOSC. தமிழ் லூஸு இந்த லூஸு. தமிழ் லூஸும் ஆகிட்டேன், இங்கிலீஷ் லூஸும் ஆகிட்டேன், மன்னிச்சிருங்க ஆண்டவரே. அப்படி நினச்சிங்கன்னா அந்த ஜோதிகளின் பிதா அவருக்கு என்ன பேர்? அவரே யார் தான்? பூர்ணமானவர். அப்போ அவருடைய பிள்ளைகளும், புரியுதா உங்களுக்கு? நான் அறிவாளியாக இருந்தேன், பிள்ளைகளாம் முட்டாளாக இருக்கணுமா? விரும்புவீங்களா? அறிவாளியாக இருந்தேன் பிள்ளைகளா? என் பிள்ளைங்களும் அறிவாளியாக இருக்கணும் விரும்புகிறேன். என் பிள்ளைங்க நல்லா பிரசங்கம் பண்ணணும்னு விரும்புகிறேன். என் பிள்ளைங்க நல்லா பாட்டு பண்ண விரும்புகிறேன். என் பிள்ளைங்க அட்லீஸ்ட் என்ன மாதிரி பிரசங்கம் என்ன மாதிரி பிரசங்கம் பண்ண விரும்புகிறேன். அட்லீஸ்ட் அந்த ஸ்டைலாக வரணும்னு விரும்புகிறேன். ஆண்டு என்ன விரும்புகிறார்? என் ஸ்டைலில் நீ வா மகளே, என் ஸ்டைலில் நீ பாட்டெல்லாம் பாடுற, சுயமெனில் சாம்பலாய் மாற, சுத்த ஆவியானல் மோட்டும். எங்கே மாறுச்சு? அவர் யார்? ஜோதிகளின் பூரணத்தின் பிதா. என்னை எப்படி விரும்புகிறார்? நான் யாராக விரும்புகிறேன்? ஆமே. பிசாஸ் கேட்பான், என்ன ஆண்டவரே என்னென்ன கொடுத்தீங்க, வரங்களை கொடுத்தீங்க, வல்லமை கொடுத்தீங்க, வாய்ப்பை கொடுத்தீங்க, வாழ்க்கையை கொடுத்தீங்க, பணத்தை கொடுத்தீங்க, கொடுத்தவன் யார் மாதிரி என்ன மாதிரி தான் இருக்கிறான். சொல்ல மாட்டாரா? என்னோட மோசமாகறான். கரெக்டாக சொன்னீங்க. நான் மோசம் எனக்கு தெரியும். என்னை விட நீங்கள் எனக்கு ஒன்றுமே எங்கிட்ட பிடிங்கிட்டீங்க. நீங்கள் என்னை பிடிங்கி கீழே தள்ளிட்டீங்க. என்னை பிடிங்க எல்லாத்தையும், என் மேன்மை வல்லமெல்லாம் தள்ளிட்டீங்க. என் சிலுவையிலெல்லாம் அடைச்சிட்டீங்க. எனக்கு பல்லெல்லாம் போயிடுச்சு. ஆனால் என்னை விட அவன் இப்படி இருக்கிறான். எல்லாம் கொடுத்தீங்க, வாழ்வு, வசதி, மேன்மை, ரட்சிப்பு, அபிஷேகம் எல்லாம் கொடுத்து அவன் இப்படி இருக்கிறான். என்னை விடாமல் கேவலமாக இருக்கிறான். அது சொல்லும்போது அவருக்கு எவ்வளோ வேதனை இல்லை? அவர் யார்? கவனிங்க. அந்த ஜோதிகளின் பிதா பூரண புருஷர் நம்ம எப்படி விரும்புகிறாரு? கிரியைகளில், விசுவாசத்தில், பிரமாணத்தில், வாழ்க்கையில், செயல்களிலே மாற அர்ப்பணிப்போம், ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, உமக்கு நன்றி. உடைய கிருபையின் கரங்களிலே எங்களை தாழ்த்துகிறோம். நீர் கொடுக்கிற எல்லாமே பூரணமானது, மேன்மையானது, மகிமையானது. பூரணமான வரங்கள், பூரணமான நன்மைகள், பூரணமான சுபாவங்கள், பூரண விசுவாசம், பூரண கிரியை. கடைசி கேட்டோமே, அந்த பூரண புருஷர். எஸ் லார்ட். இப்படி வாசிக்கிறது போல பூரண புருஷராக வரைக்கும் நீங்கள் அதை நோக்கி பார்க்க, முயற்சிக்க, பயிற்சிக்க, எங்களை அடக்கி ஆள எனக்கு எங்களுக்கு கிருபை தார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமென். ஆமென்.